ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஹெவி பாட்டமாக இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் நான் 1 கிலோ மட்டனை சேர்த்துக்கிறேன். மட்டன் கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கூடவே புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எலுமிச்சப்பழம் நான் வச்சுருக்கேன். எலுமிச்சப்பழம் இந்த பிரியாணியில் நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் லைம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது 5-6 பச்சை மிளகாய் கூடவே கொத்தமல்லி, புதினாவை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துடுறேன். இப்போது லைமை நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 கேஜி மட்டனுக்கு 1 லைம் கரெக்டாக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1-2 ஹவர் வரைக்கும் இது நல்லா மேரினேட் ஆகட்டும். மினிமம் 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜூஸியாக மட்டனில் நல்லா உப்பு காரம்லாம் ஏறி நல்லாயிருக்கும். அதை மேரினேட் பண்ணிகிட்ருக்கிற அந்த டைமில் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஆனியனை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை நம்ம நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ நான் ஒரு வெங்காயம் நல்லா மொத்தமாக 3 வெங்காயம் சேர்க்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால 1 வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். நல்லா மெல்லிஸாக ஸ்லைசஸ் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். டக்குன்னுட்டு கலர் மாறிடும். ஸோ இந்த கலர் வந்ததுமே டக்குன்னு எடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை ½ அன் ஹவர் ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி இந்தியா கேட் கிளாசிக் எடுத்துருக்கேன், ரைஸு பாஸ்மதி அரிசி. இதை நான் 3 கப் எடுத்துக்கிறேன். இந்த 3 கப்புன்றது பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வரும். 1 கேஜி மட்டனுக்கு 3/4 கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும். ஸோ 3 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். நீங்கள் எந்த பாஸ்மதி அரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்தியா கேட் எடுத்திருக்கேன். நம்ம அரிசியை அழைக்கும் போது ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அரிசி உடஞ்சிடும். லேசாக பூ மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அலசிட்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வைக்கிற டைமில் பக்கத்தில் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கணும். அப்போ டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனில் நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயத்தை சேர்த்துடுறேன். நல்லா கிறிஸ்பியான வெங்காயத்தமும் கூடவே கொஞ்சம் கிறிஸ்பி கம்மியாக இருக்கிற வெங்காயம், அது லைட்டாக இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் வறுத்த அதே எண்ணெயை அதில் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இந்த பிரியாணிக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துட்டு சைடில் வச்சிடலாம். இப்போது அரிசி வேக வைக்கிறதுக்காக நான் தண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதில் சின்ன பீஸ் ஜாவத்ரி, ஒரு 4-5 ஏலக்காய், 4-5 பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், லவங்கம், 2 அன்னாசி பூ, கூடவே கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, ரொம்ப முக்கியமானது இந்த ஷாயி ஜீரா, இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசி நல்லா ஒரு 60% அளவுக்கு குக் ஆகணும். இதை நம்ம எடுத்து மட்டனில் சேர்க்க போகிறோம். இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருங்க. தண்ணி நல்லா உரப்பாக இருக்கணும். அப்போ தான் அரிசியில் நல்ல உப்பு ஏறும்.
மிக்ஸ் பண்ணுறது கூட ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி வந்து உடைஞ்சிடும். ஒரு 60% குக் ஆகணும். இப்போ வந்து அந்த அரிசி எடுத்து நம்ம இந்த மட்டனில் சேர்த்துடலாம். கலருக்காக நான் வந்து இங்கே லெமன் எல்லோ கேசரி கலர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ கூட பாலில் ஊற வச்சுட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் மேலே ரைஸ் வந்து சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஃபைனலாக மீதம் இருக்கிற அந்த கலரை இதோடு சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து இது மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ வந்து இது கூடவே ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி, நம்ம அரிசி வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணோம்னாக்கா சுத்தமாக வந்து ஸ்டீம் வெளியே வரவே வராது. இந்த மாதிரி டைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இதை வந்து 1 hour வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தவாக்கு மேலே வந்து நான் இந்த டெக்ஸா வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு தவாக்கு மேலே நம்ம பாத்திரத்தை வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், மட்டனும் நல்லா வெந்து வரும். கரெக்டாக 1 hour வந்து நீங்கள் தம்மில் வைக்கணும் லோ ஃப்ளேமில். 1 hour கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்டீம் வந்து கையில் அடிச்சிடும். சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளுடைய பிரியாணி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருந்து மேலே எடுத்து இந்த மாதிரி போட்டோம்னா கீழே இருந்து மசாலாலாம் வந்து நல்லா மேலே வந்து வரும். இந்த மாதிரி போடணும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்ல டெக்ஸ்சரும் கூட. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.